நாங்கள் லேபர், நீங்கள் ஓனர் என்று அமித்ஷா காலிலே விழுந்துவிட்டு பிஜேபிக்கு அடிமையா இருக்கணும். நான் சொல்ற சீட்டு பிஜேபி கூட்டணி வரணும். எத்தனை சீட்டு சொல்றோமோ அத்தனை சீட்டு கொடுக்கணும். பட்டா பிஜேபியோட கூட்டணி போறது பாடியில போற மாதிரி தான். செத்த பணத்தை சுமந்து போற பாடியில போற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி. ஏன் அமித்ஷா போய் கேட்க வேண்டியதானே? பிச்சு உத்தரவா இருந்தாலும் அங்க போய் நீ தலையாட்டி போற மாதிரி தலையாட்டி வந்துட்ட. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமது தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் முழு சங்கியாக மாறி அமித்ஷா காலிலே விழுந்து, நான் செய்திருக்கிற ஊழல், கொலைகள் இவைகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், கைது செய்யாதீர்கள், கட்சி போயிடும், நீங்கள் சொல்வது போலெல்லாம் தலையாட்டி பொம்மை போல் நான் தலையாட்டுகிறேன், அதனால் என் மீது எந்த வழக்கு வேணாம், என் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த வழக்கு வேணாம், அமலாக்கத்துறை ஈடி எங்கள் வீட்டுக்கு அனுப்பாதீர்கள், நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்கிறேன், எஸ் பாஸ், ஓகே பாஸ், ரைட் பாஸ், பாஸ் பாஸ் என்று நீங்கள் சொல்வது நான் ஏற்றுக்கொள்கிறேன், நாங்கள் லேபர், நீங்கள் ஓனர் என்று அமித்ஷா காலிலே விழுந்துவிட்டு இப்பொழுது பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் அடிமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு உருக்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நீட் தேர்வுக்காக இதுவரைக்கும் 19 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. தர்ஷினி அந்த சகோதரி கூட தூக்கில செஞ்சிருக்காங்க. இந்த மரணத்திற்கு திமுக முழு பொறுப்பேற்கணும்னு அவர் எங்க மேல சொல்றாரு. அந்த நீட்டை கொண்டு வந்தது பிஜேபி காரன். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க கூட்டணி இருக்கும் போதே நீட் வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு நீட் வரல. அகில இந்திய அளவில் நீட்டு வந்திருக்கலாம். காங்கிரஸ் ஆட்சி நீங்க கூட்டணி இருக்கும் போதே நீட்டை நீங்க கொண்டு வந்து, நீங்க தான் நீட்டு கொண்டு வந்தீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. சொல்லி கொடுத்தவங்க கரெக்டா சொல்லி கொடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டு அந்த நீட்டு தலைவர் கலைஞர் கொண்டு வரல. திமுக ஆட்சியில ஒன்றியத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது நீட்டு தமிழ்நாட்டுல நடைமுறையில் இருந்துச்சா தமிழ்நாட்டுல? இல்ல. தமிழ்நாட்டுல நீட்டு கிடையாது. நம்ம நீட்டு வேணாம்னு சொல்றோம். எவ்வளவோ போராடும். அகில இந்திய அளவில் நீட்டு வேணாம்னு இன்னைக்கு வரைக்கும் போராட்டு இருக்கிற தலைவர் யாருன்னு கேட்டா நமது நாளைய தமிழகம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் போராடுறாரு. அவர் அது ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதே பேசுறாருலாம். நீட் ஒழிக்கிற ரகசியத்தை எங்கிட்ட இருந்து சொல்லிட்டீங்க, அந்த ரகசியத்தை எப்ப வெளியிட போறீங்க, எப்ப வெளியிட? அதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவரும் கேட்கிறாரு. நீட்டு ஒழிக்கணும் தான் போராட்டம் இருக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றியத்துல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், ராகுல் காந்தி பிரதமரா வருவாரு, திமுக அங்க வைக்கும். அப்ப நம்ம நீட்டை கண்டிப்பா ரத்து பண்ணுவோம்னு தேர்தல் வாக்குறுதி நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தோம். ஆனா தமிழ்நாட்டுல ஐஎன்டிஏ கூட்டணி கிடைச்ச வெற்றி மாதிரி வெளிமாநிலங்கள்ல கிடைக்கல. ஒரு மைனாரிட்டி பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆதரவு அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. நம்ம நீட்டை ரத்து பண்ணணும்னு போராடுறோம், பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறோம். ஆமா, 19 பேர் இறந்துட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வரானோ உதயநிதி ஸ்டாலின். நம்ம சொல்றோம்ன்றதாலே அதை ரத்து பண்ண மாட்டான். நான் போராடிட்டு இருக்கோம் அதுக்காக. என்னைக்கு எப்ப இருந்தாலும் அந்த நீட் ரத்தா போறது திமுக நாடுதான். தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், நாளைய தமிழகம் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இப்ப இவ்வளவு அக்கறையா பேசுற எடப்பாடி பழனிசாமி, நீங்க டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட போய் முட்டிக்கால் போட்டு கை கட்டிக்கின்னு எஸ் பாஸ், ஓகே பாஸ், எஸ் பாஸ், ஓகே பாஸ் பேசிட்டு வந்தீங்கல்ல. என்னது டெல்லியில போய் நீங்க போய் அமித்ஷா பாத்தீங்கன்னு பத்திரிகையாளர் கட்டத்துக்கு நீங்க டெல்லியில பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னதும், தூத்துக்குடி போகும்போது தூத்துக்குடியில கூட நீங்க பத்திரிகையாளர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் பார்த்தேன், மும்மொழி கொள்கை வேணான்னு சொன்னேன், தேசிய கல்விக் கொள்கை வேணான்னு சொன்னேன், எங்களுக்கு கல்விக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிதி எல்லாம் கொடுங்க, தமிழக அரசுக்கு நீங்க தர வேண்டிய நிதி எல்லாம் கொடுங்க, நான் போய் கேட்கதான் நான் போனேன். கேட்கறவன் கேணியன்னா கேஆர் விஜயா கொண்டில கேடிவி தெரியும்னு சொல்லுவாங்க. இவர் அதுக்கு போனாராம். அங்க போனது விட்ட டோஸ். பிஜேபிக்கு அடிமையா இருக்கணும். நான் சொல்ற சீட்டு பிஜேபி கூட்டணி வரணும். எத்தனை சீட்டு சொல்றோமோ அத்தனை சீட்டு கொடுக்கணும். பட்டா பிஜேபி பத்தி பேசினா தீகார் ஜெயிலு தூக்கி போட்டுருவோம். குடும்பத்தோட பையன் மிதுன் பிளைட் வாங்குறவங்க வசதியா இருக்கிறான், பிச்சு எடுத்துருன்னு சொல்லி மிரட்டினாங்க. அதுக்கு போனது இவரு சொல்றாரு. இதுக்கெல்லாம் போனோம். சரி, அப்போ இவ்வளவு அக்கறை இருக்குது எடப்பாடி பழனிசாமி, அப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே, நீட்டை ரத்து பண்ணுங்க, தமிழ்நாட்டு விதிவிலக்கு கொடுங்க. நீங்க ஆல் இந்தியா லெவல்ல நீட் ரத்து பண்ணலன்னா கூட தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுங்க. அப்போ நான் பிஜேபியோட கூட்டணிக்கு வரேன் சொல்ல வேண்டியதானே. ஒரு டிமாண்டே வைக்கிறது தானே. என்ன நீ கூட்டணி கூப்பிடுற, பிஜேபியோட கூட்டணி போறது பாடியில போற மாதிரி தான். செத்த பணத்தை சுமந்து போற பாடியில போற மாதிரி தான் பிஜேபியோட கூட்டணி இருக்கிறது. இப்போ அவங்க கூட எவன்லாம் கூட்டணி இருக்கிறானா தமிழ்நாட்டுல அவங்க பாடியில சுடுகாட்டு தான் போறேன். அப்படின்னா நாசமா போய் சாப்பிட்டோம். நமக்கு என்ன இருக்குது? இவ்வளவு அக்கறையாக அரசியல் பண்ற எடப்பாடி பழனிசாமி ஏன் அமித்ஷா போய் கேட்க வேண்டியதானே, நீட்டை ரத்து பண்ணிடுங்க. 2 மணி நேரம் பேசுறீங்க. உனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, தமிழே தகராறு.
அந்த ஆள் அமித்ஷாக்கு ஹிந்தி தான் தெரியும். அந்த ஆள் அமித்ஷா பேசுறதே பட்டர் இங்கிலீஷ். மோடி பிரதமர் மோடி பேசுறதே பட்டர் இங்கிலீஷ் தான். குறைஞ்சபட்சம் குடியாத்த குமரன் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சு 10th தேர்வு கூட எழுதாம 10th டிஸ்கண்டினியூ பண்ண குடியாத்த குமரன் பேசுற இங்கிலீஷ் கூட மோடி பேச மாட்டாரு, அமித்ஷா பேச மாட்டாரு. என்ன மொழியில 2 மணி நேரம் நீங்க பேசுனீங்க? என்ன மொழியில பேசுனீங்க? அப்ப கேட்க வேண்டியதானே அமித்ஷா கிட்ட, நீட் ரத்து பண்ணுங்கன்னு. பிச்சு உத்தரவான் அந்த ஆளு. இங்கெல்லாம் அதெல்லாம் போய் எதுவும் கேட்கலங்க. மும்மொழி கொள்கை வேணாம், தேசிய கல்விக் கொள்கை வேணாம், நிதி கொடுங்க கேட்டா அந்த பிச்சு எடுத்துட்டு இருப்பான். அங்க போய் தலையாட்டி போன மாதிரி தலையாட்டி வந்துட்டு மக்களை ஏமாற்றுறாங்க, ஏமாத்தி வாக்கு வாக்குறாங்க. நீட் ரத்து பண்ற சொல்ற அந்த வார்த்தை சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எந்த தகுதி கிடையாது. ஏமாத்தி ஓட்டு வாங்கினது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. 10.5% வன்னியர் சமுதாயத்துக்கு தருகிறேன் என்று சொல்லி பிராடு செய்து அப்பாவி வன்னிய மக்கள் எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தல. 10.5% அது எப்படி? தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கும் போது இன்னைக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால 10.5 கொடுத்தாச்சு வன்னியர்களுக்கு 10.5 ஒதுக்கிட்டோம் இட ஒதுக்கிட்டு வெறுவாயில வட சுட்டார். அப்படிலாம் கொடுக்க முடியாது. எல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். நம்ம நடத்தணும் ஏத்துக்க மாட்டோம். அது ஒன்றிய அரசு தான் நடத்தணும். பிஜேபி கொடுப்பானா? இடஒதுக்கீட்டு எல்லாம் கொடுப்பானா? அவன் அப்பர் கேஸ்ட் பார்ட்டி. அது RSS இயக்குது பிஜேபி. அவன் அப்பர் கேஸ்ட் பிராமின்லயே அப்பர் கேஸ்ட் பிராமின் ப்ராப்பர் பார்ட்டி. அது பிஜேபி பிராமின்லயே பிராமின் அப்பர் கேஸ்ட். பிராமின்லயே அப்பர் காஸ்ட் இருக்கிறான் மாதவா பிராமின்ஸ். அவங்க பிராமணர்களிலே உயர்ந்த பிராமணர். அவனுக்கு தான் இன்னைக்கு RSS நடத்துறானுங்க. பிஜேபி இன்னைக்கு கமாண்ட் பண்றது அவனுக்கு தான். கொடுப்பானா அவன் இடஒதுக்கீடு? நமக்கு அன்னைக்கு கலைஞர் கொடுத்தாரு, இவன் கொடுப்பானா? நடத்துவானா ஜாதிவாரி கணக்கெடுப்பு? ஆனா வன்னிய மக்களை ஏமாத்தணும். இது டாக்டர் ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ்க்கும் தெரியும். அதெல்லாம் 10.5 இப்படி சொன்னாலும் அதெல்லாம் நிக்காது, கோர்ட்டுக்கு போவா தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அது ராமதாஸுக்கும் தெரியும், அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியும். வன்னிய மக்களை, அப்பாவி வன்னிய மக்களை எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏமாத்தல. அவங்க கூட சேர்ந்து டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஏமாத்தினாங்க. வன்னிய மக்களை 10.5 கொடுத்துட்டார் எடப்பாடி, எல்லாம் ஓட்டு போடுங்க. அன்னைக்கு வன்னிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் திமுகக்கு ஒரு மைனஸ் ஆகி ஏடிஎம்கே கூட்டணிக்கு பிளஸ் ஆச்சு. நானே சொல்றேன், ஏன் நீ 10.5 போய் சொல்லி மக்களை ஏமாத்தன இல்ல? சேலம் மாவட்டமா இருக்கட்டும், தருமபுரி மாவட்டமா இருக்கட்டும், கிருஷ்ணகிரி மாவட்டமா இருக்கட்டும், அரியலூர் மாவட்டமா இருக்கட்டும், பெரம்பலூர் மாவட்டமா இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்டமா இருக்கட்டும், வேலூர் மாவட்டமா இருக்கட்டும், காஞ்சிபுரம் மாவட்டமா இருக்கட்டும், இப்படி வன்னிய மக்கள் வாழக்கூடிய மாவட்டங்கள், வன்னிய மக்கள் வாழக்கூடிய மாவட்டங்களில தருமபுரியில நம்ம ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையே, சேலத்தை ஒண்ணுதானே ஜெயிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? வன்னியர்கள் ஓட்டு நமக்கு போடல. ஏன்னு கேட்டா 10.5 கொடுத்துட்டாரே எடப்பாடி. ஆனா கோர்ட்டுக்கு நாங்க ஆட்சிக்கு வரோம், கோர்ட்டுக்கு போனாங்க முடியாதுன்றான் கோர்ட்ல. இதெல்லாம் இது செல்லுபடி ஆகாது, அது ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தணும், போயிட்டு வாங்கன்றான். வன்னியர்களுக்கு 10.5 இல்லைன்ட்டான். சோ வன்னியர்களுக்கு 10.5 தரணும். ஃப்ராடு வேலை, 420 ஃப்ராடு வேலை பண்ணி வன்னிய மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கின எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழக மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினாங்கன்னு அவன் கொடுக்கல. அவன் கொடுக்கல. இன்னைக்கு உன்னோட நிலைமை என்ன? எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன? அடுத்து நாங்க ஆட்சிக்கு வரோம், மயிறு வரீங்க போயிட்டே பாடியில பயணிக்கிறதுக்கு பிஜேபி கூட்டணியில. இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. ஒரு கருத்து கணிப்பு, அது ஒரு அமைப்பு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்க தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடுத்த சிஎம் தளபதி ஸ்டாலின், அடுத்த சிஎம் தளபதி ஸ்டாலின். அவன் 2வது இடம் யார சொல்றானா? அந்த பிளகா பையன் நடிகர் விஜய், அவனை சொல்றான் 2வது இடம். 3வது இடம் தான் உன்ன சொல்றான் எடப்பாடி பழனிசாமி. 4வது இடம் அந்த ஃப்ராட் அண்ணாமலை சொல்றாங்க. அவன் சீமான் சாமான் களத்திலே இல்லை. முதலிடம் தளபதி தான்றான் அவன். 2வது முதலிடம் தளபதி தான்றான். தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலிடம்ன்றான். முதலிடம் தலைவர் தளபதி ஸ்டாலின். அதை இந்த விஜய் கட்சியில் இருக்கிற பிளகா பசுகா தளபதி முதலிடம் நம்மள சொல்லிட்டாங்க. டேய், தளபதினா அவன் இல்ல, தளபதி விஜய் இல்ல, தளபதி என்ன தலைவர் தளபதி ஸ்டாலின். புரியுதா? அவர் இன்னைக்கு தளபதி இல்லடா. அவர் என்னைக்கு இளைஞரணி செயலர் ஐவர் குழுவில் மதுரையிலே ஜான்சிராணி பூங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் இளைஞரணி ஐவர் குழுவில் ஒருவராக தலைவர் ஸ்டாலின் வந்தாரோ அன்றைக்கு அவர் தளபதி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தளபதி பலர், பட்டுக்கோட்டை அழகிரி தளபதி, அறிஞர் அண்ணாவை தளபதினு கூப்பிட்டாங்க, தலைவர் கலைஞரும் தளபதி என்னாங்க. ஆனா இன்னைக்கு தளபதி என்று சொன்னால், திராவிட இனத்திற்கு தமிழ் இனத்திற்கு தளபதி என்று சொன்னால், கமாண்டிங் பவர், கமாண்டர் தளபதி என்றால் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். 50 வருடங்கள் உழைத்த ஒரு ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சி மலர் நாயகர், தியாகம் செய்து தியாகத்தால் மக்களால் தொண்டர்களால் தலைவராக்கப்பட்டவர் தளபதி ஸ்டாலின். இவன் இல்ல, இவனுக்கு தளபதி முதல்ல இவன் சொல்லி எங்களை தான் சொல்றாங்க. அந்த 2வது 18% 17% உனக்கு சொல்றாங்க. அதுவே நான் நம்பல.
கருத்து கணிப்புனா ஏன் கருத்து கணிப்பு நீங்க நம்பல என்ன கமெண்ட்ல கேக்குறாங்க. அதான் உங்களதான முதல் இடம் சொல்றாங்க. இவனை 2வது இடம் சொல்றாங்களே, எப்படி 2வது இடம் வருவான்? அவன் பிஜேபி கால்ல வந்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கால்ல போய் விழுது. அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபி பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி அங்கதான். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வெளியே போக முடியாது. ஏன்னா வழக்கு இருக்கு. மருத்துவக் கல்லூரி ஒதுக்கந்துல அதை 10,000 கோடி ஊழல் உள்ள போட்டுருவான். அதனாலதான் அவங்க பயந்து போய் அவங்களும் லேபர் ஆகுறாங்க. அப்பனும் புள்ளியும் யார்கிட்ட கேட்டா மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் பிஜேபி கிட்ட. அப்ப அவங்க 3 பேர் வாக்கு வங்கி என்ன ஆகுது? அந்த பையத்துக்கு வர சீமான் சாமான் அவங்க வேணா கொஞ்சம் வாக்கு வங்கி விஜய்க்கு வேணா வரலாம். இப்ப என்ன தமிழ்நாட்டுல அரசியல் எப்படின்னு கேட்டா எடப்பாடிக்கு சொல்றேன், அடுத்து யார் ஆட்சிக்கு வரோன்றது இங்க போட்டி இல்ல. 2வது இடம் யாரு 2026 அங்கதான் போட்டி நடக்குது. அவரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேக்குறாங்க பத்திரிகையாளர் கேள்வி, நீங்க ஒரு பிரதான எதிர்கட்சி, ஆனா விஜய் வந்து போட்டியே வந்து டிவிகே டிஎம்கேன்னு சொல்றாப்பியே எப்படிங்க வருதுன்னு. நான் பிரதான எதிர்கட்சி மக்கள் எடுத்துனாங்க, நீங்க எடுத்துக்கினாங்க. அவர் கட்சியை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் அப்படி சொல்லிட்டு போறாரு. கண்டிப்பா பிரதான எதிர்கட்சி நாங்க தான். அடுத்து வரப்போற தேர்தலில் அடுத்த தேர்தலில் நாங்க தான் எதிர்கட்சின்னு அந்த அப்படியே வாயில சொல்லிவிடான். அதை இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு விழாவில் பேசும் பொழுது சொல்றார், இன்னைக்கு அடுத்து 2026 யார் ஆட்சி அமைக்க போவது என்பது எதிர்கட்சிகளுக்கு நடுவில் போட்டி கிடையாது. அடுத்து யார் ஆட்சி அமைக்கிறோன்ற போட்டி எதிர்கட்சிகள்கிட்ட இல்ல. 2வது இடம் யார்? திமுகவை எதிர்ப்பதில் நாங்க தான் முதல், நாங்க தான் 2, நாங்க தான் 3. திமுகவை எதிர்ப்பது யார்? திமுகவிற்கு எதிர்கட்சி யார் என்றுதான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், இன்னும் மத்த புதுசா கட்சி ஆரம்பிச்சவனா இருந்தாலும், ஏற்கனவே கட்சி வச்சிருந்தா தெரியும், பிஜேபியா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறது யார்? முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் எதிர்க்கிறது யார்? நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கிறது யார்? எங்களை எதிர்க்கிறது யாரு எதிர்கட்சின்றதா அவங்களுக்குள்ள போட்டியை தவிர அவங்க யாரும் ஆளுங்கட்சி பத்தி பேசல. நம்ம என்னைக்குமே நம்பர் 1 தலைவர் தளபதி சொல்றார், என்னைக்குமே நம்பதான் நம்பர் 1. அடுத்த நம்பாச்சு. நான் ஆணவத்துல சொல்லல, அகம்பாவத்துல சொல்லல. மக்கள் நம்மோடு இருக்கிறார், நாம் மக்களோடு இருக்கிறோம். உங்களில் ஒருவனாக நாம் ஆட்சி நடத்துகிறோம். நம்மில் ஒருவராக மக்கள் நம்மோடு இருக்கார்கள். எல்லா மக்கள் நம்மோடு இருக்கார்கள். பெண்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இவன் சொல்லலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த கோமாளி பையன், அந்த பிளகா பையன் ஜல்சா பண்றான் பார், பனையூர் பங்களால அப்பா அம்மாவை பொண்டாட்டி பொண்ணு எல்லாம் துரத்திட்டு என்ன சொல்றாங்க, பொறி பையன் கள்ள உறவு வச்சிருக்காங்களாம் பிஜேபியோட திமுக. அவன் சொல்றான் அந்த விஜய், டேய் பல பெண்களோடு கள்ள உறவு வைத்திருக்கிற கள்ளத்தனமான நடிகை நீடா, நீயா பேசுற எங்களை பத்தி? நீயாடா பேசுற எங்களை பத்தி? நீ பேசுறியா? அவன் சொல்றான். இன்னைக்கு அவன் தான் வந்து பேசுறான், உங்களை பேசுறான். அதாவது என்னன்னு கேட்டா, அவன் 2வது இடம் போது அப்ப உங்களாலாம் நீ அப்ப நீ எல்லாம் என்ன, அப்ப நீங்க எல்லாம் என்ன? அப்போ எனவே ஏதோ எடப்பாடிக்கு மன குழம்பு போயிட்டு இருக்கா. அப்படி படுத்தா தூக்கம் வரல, படுத்தா தூக்கம் வரல. எங்களை பார்த்து குறை சொல்றது. இன்னைக்கு பிஜேபிக்கு நீ அடிமை. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நீ பிஜேபிக்கு அடிமை. எனவே இந்த கருத்து கணிப்பை வச்சுக்கின்னு நான் கருத்து கணிப்பை குறைச்சி மதிப்பிடல. கருத்து கணிப்பை அவனுக்கு 2வது இடம்ன்றது யாராலையும் ஏற்றுக்க கொள்ள முடியாது. அவன்லாம் வந்து 4வது இடம் வருவான். 4 அடி நிக்க போகுது திமுக கூட்டணி, அதிமுக பாஜக பாமக கூட்டணி. இவன் விஜய், அவன் சீமான் 4 அடி நிக்க போகுது. யாருக்கு இது பிளஸ்? இவனுங்க பிரிஞ்சு போறதே எங்களை சிஎம் ஆக்கிடுவான். அது பிறகு நாங்க செஞ்ச சாதனை திராவிட மாடல் சாதனை. இவன் பிரிஞ்சு போறதே எவ்வளவு பண்றான். பிஜேபி எவ்வளவு அசிங்கப்படுத்தி என்னன்னா பொறுக்கித்தனமா அரசியல் பண்றான். இல்ல அண்ணாமலை பொம்பளைங்களை விட்டு டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் படத்தை ஓட்டினான். இன்னைக்கு என்ன பண்றான்? அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண இல்ல ஒன்றிய அரசு எதிர்த்து, அது இன்னைக்கு கிராம சபா கூட்டம், அதுல மக்கள் கலந்துக்கினாங்க. அது ஒரு பிஜேபி காரிய ஒருத்தி விட்டு அண்ணன் KKS சார கேள்வி கேட்கிறான். அவ யாருன்னு கேட்டா பிஜேபியுடைய ஒன்றிய துணைத் தலைவர். ஒரு சாதாரண பொதுமக்கள் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்காக தான் போராட்டம் பண்றாங்க. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமா அவங்க அன்னாட குழப்பம் நடத்துறாங்க, குடும்பம் நடத்துறாங்க. அதுல நமக்கு நிதி கொடுக்காம சரியா பல்வேறு தில்லுமுள்ளு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒன்றிய அரசு. அதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். கிராம சபா கூட்டத்தில் வந்தவங்க கலந்துக்கினாங்க. அதுல ஒரு சிலர் யாரும் கம்பல் பண்ணலைங்க. நம்ம எங்க குடியாத்துல கூட நடந்துச்சு, யாரும் கம்பல் பண்ணல. அது ஒரு பிஜேபி காரியை விட்டு பாரு, ஒரு பிஜேபி காரியை விட்டு என்ன, ஒரு பிஜேபி காரியை விட்டு KKS சார் கேள்வி கேட்க வச்சுட்டா நாங்க என்ன திமுக பொதுக்கூட்டத்துக்காக கூட்டு போனோம்? மக்கள் பிரச்சனைக்காக அவங்களுக்காக தான் போராடுறோம். அது பிஜேபி கார விட்டு கேள்வி கேட்டா பொறுக்கித்தனமான அரசியல். அதானே சொல்றேன், ஐட்டங்களை வச்சு அரசியல் பண்றான் அண்ணாமலை. பிஜேபி கார விட்டு கேள்வி கேட்டா அதை மீடியால போட்டா, பேஸ்புக்ல போட்டா எங்களுக்கு போடா டே போடா அண்ணாமலை போடா ஓ உன்னை வச்சு செஞ்சான் ஏடிஎம் எல்லாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உன்னை என்ன பேச்சு பேசினார், நீ அவரை என்ன பேச்சு பேசின? இப்ப நீங்க எல்லாம் திருட்டு பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறீங்க. உங்களோட கூட்டணி சேர்ந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு
இவன் அண்ணாமலைக்கும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரிதான். நீங்க எல்லாம் சேர்ந்து திமுக எதிர்க்கிறது. இதுல அந்த பொறுக்கி பையன் அவன் நான் தான் திமுக எதிர்க்கிறதுக்கு நான் தான் எதிரின்னு சொல்லி சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் வாடகை வாயங்கள்லாம் விட்டு காலேஜ் படிக்கிற சகோதரிகள் சின்ன சின்ன பசங்க எல்லாம் எழுதி கொடுத்து நீ திமுக பேசு, திமுக பேசு. இவனை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோமா? எப்பா சாமி என் வாயும் சும்மா இருக்காது. இவன் விஜய் பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோமா? அதுல அந்த 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 பொதுக்குழுல பேசுறாங்க. நான் நேத்து மைச்சென்னை திருச்சி பேசிட்டேன். இன்னைக்கு கூட போட்டுருந்தாங்க. அது என்ன சொல்றது? அதுல பேசுறாங்க. எங்க அண்ணன் விஜய் வந்து நான் உங்க பையனா, உங்க பேரனா, உங்க மகனா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா இருக்கிறான்றத பார்த்தா நீங்க அப்பான்னு சொல்லிக்கிறீங்கன்னு ஒரு பொம்பளை விட்டு அவன் அந்த புஷியானந்தன் ஒரு பொறம்ப பையன் பாரு. அவன் எழுதி கொடுத்து பேசு. அந்த திட்டில் அடைச்சிட்டு பொறுக்கி அந்த ஆதவர்ஜனா நிர்மலி வச்சுன்னு விஜய் வச்சு திமுக எதிர்க்கதான் டிவிகேவா டிஎம்கேவான்றான். எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி தான் இந்த பதிவு. அவங்கள போய் நீ அடிமையா இருக்க போற, என்ன சொல்றது, அடிமையா இருக்க போற, அவனை என்னென்ன டார்ச்சர் பண்ண போறான், உனக்கு என்னென்ன மன உளைச்சி ஆளாவ அன்றது யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அதனால நீட்டுக்கு அவ்வளவு இப்ப நீட் நீங்க அவங்களோட கூட்டணி போயிட்டீங்கல்ல, திடீர்னு சொல்றோம் போ, நாளைக்கு பிரதமர் அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க, நீ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா உன்னை நம்பிதான் இருக்குது பிஜேபி தமிழ்நாட்டுல. உன்னாலதான் 4 எம்எல்ஏ வந்தாங்க. உன்னை நம்பிதான் இருக்குது. நீ அப்பாயின்மெண்ட் போய் கேளு. அப்பாயின்மெண்ட் கேட்டு பிரதமர்கிட்ட நீட்டு வேணான்னு காலில் சாஸ்தாகமா உனக்கு காலில் சொல்லி கொடுக்க தேவையில்லை. டபுள் பிஹெச்டி காலில் விடுறதுல போய் காலில் விடு. நீட் ரத்து பண்ணிடுவா. உங்களை நாங்க தலைவரே பாராட்டுவார். இப்போ நீ சொன்னது போய் மக்கள் பிரச்சனைக்காக நான் போய் அமித்ஷா பார்த்தேன்றது இருந்தாலும் நீ சொல்றது பொய்ன்னு தெரியும். திருட்டு கூட்டம் கொள்ள கூட்டம் மாதிரி கார் மாறி 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 போய் அமித்ஷா பார்த்திருக்காரு. அவர் மக்கள் பிரச்சனை பேசுறதாக சொல்றாரு. அரசின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சட்டமன்றத்தை பேசுறாருல தளபதி நன்றி தெரிவிக்கிறார். நீ நீட்டை ரத்து பண்ணிட்டு வா, மோடி கிட்ட சொல்லி உனக்கு பாராட்டு பொதுக்கூட்டம் 234 தொகுதி நடக்கும்பா. தளபதி ஒண்ணு பாராட்டுவார்ப்பா கூட்டத்துல. நாளைய தமிழக உதயநிதி ஸ்டாலின் பாராட்டுவார்ப்பா. குடியாத்த கும்புற மாதிரி திமுக பேச்சாளருங்க சோசியல் மீடியால பாராட்டி பேசுறோம். போயா ஓ ஓ ஓ அங்க அண்ணாமலை வீட்டை பெருக்கணுமா, பிஜேபி ஆபீஸ் பெருக்கணுமா, போய் அந்த வேலையை பாருங்க. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன். குடியாத்த குமரன். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரன் ஒருத்தன் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.